இன்னைக்கு Fariha Mathematics channel 6th max term to exercise 2.1 ல 11th sum பார்க்கலாம். In a JRC one day camp. JRC one day camp ல 150 gram of rice, 15 ml oils are needed for a student. A student னா ஒரு ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ சாப்பாடுக்கு அரிசி தேவைப்படுது, ஆயில் தேவைப்படுது அப்படின்னா 150 கிராமும் 15 ml ஆயிலும் தேவைப்படுது. 150 கிராம் ரைஸும் 15 ml ஆயிலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் இஃப் தேர் ஆர் 40 ஸ்டூடெண்ட்ஸ் டு அட்டெண்ட் த கேம்ப். இப்போ நமக்கு 40 ஸ்டூடெண்ட் அந்த கேம்பில் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ரைஸும் ஆயிலும் நமக்கு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 150 கிராமும் ரைஸு 15 ml ஆயில். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ தேவைப்படுது. ஓகேவா? அப்போ 40 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 40 ஸ்டூடெண்ட்க்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இப்போ ரைஸோட வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா ரைஸை வந்து 150 கிராம்லேருந்து 40 ஸ்டூடெண்ட்னால 40யாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 150 × 40. ஸோ இங்கே 2 0 இருக்குது, 2 0 மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் 2 0 இருந்தால் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 4 × 5 வந்து 22 கேரி 4 1s வந்து நமக்கு 4 பவரில் இருக்கிறத ஆட் பண்ணுவோம். அப்போ 6000. ஸோ இப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணலாம். 6000 கிராம் டோட்டலாக 40 ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேவா? 40 ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ ரைஸ் தேவைப்படுதுன்னா 6000 கிராம். அடுத்தது ஆயிலுக்கு போடலாம். ஆயில் வந்து 15 ml வந்து ஒரு ஆளுக்கு. ஸோ 40 பேருக்கு எவ்வளோ? 15 × 40. ஸோ ஒரு 0 இருக்குது, அதை அப்படியே நம்ம இறக்கிட்டு 4 5s are 20. ஸோ 2 கேரி பண்ணியாச்சு. 4 1s are 4. ஸோ பவரில் இருக்க 2 ஆட் பண்ணால் 600. ஸோ 600 ml. ஸோ இப்போ ரைஸ் வந்து 6000 கிராம், அப்புறம் ஆயில் வந்து 600 ml. ஸோ therefore 40 ஸ்டூடெண்ட் needed 6000 gram rice and 600 ml of oil. ஓகே, அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம 6000 கிராம்ஸை நம்ம கேஜியாகவும் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஸோ கேஜியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம என்ன எழுதணும்னா 1 கேஜிக்கு 1000 கிராம்ஸ். ஓகே, அப்போது வந்து நம்ம 6000 கிராம்ஸ் வந்து 6 கேஜி அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். ஸோ அப்போ நம்ம இங்கே 6 கேஜின்னு எழுதணுன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம 6 கேஜின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? கேஜியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. புக் ஆன்சர் உங்களுக்கு கேஜியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 6 கேஜி ரைஸு அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எது எழுதலாம் நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட் லிங்க்கு, அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.